வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலேயே ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக போர்ச்சுகலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வந்து சேர்ந்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். நல்ல டயர்டு. ஸோ நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளுமே நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ப்ளஸ் ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ளைட் அனுபவம் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, எதுக்குடா இப்படி ட்ராவல் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம நாட்டிலே இருந்திருக்கலாமே அப்படின்ற அளவுக்குலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளைட்டில் உட்காந்து காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம இந்தியாவிலே இருந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க கடைகளில் என்னென்ன திங்ஸ் கிடைக்குதுன்ட்டு 3 நாளாக நாங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணேன். எந்த கடையில் சீப்பாக இருக்குதுன்னு கூட நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன். அந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே இந்தியன் பல்சஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இருக்கிற இடத்துல போர்ச்சுகலில் இருக்க ஃபண்டோன்ற இடம் தான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பல்சஸ்லாம் வந்து இந்தியன்ஸ் கம்மின்றதுனால பல்சஸே இல்லை. மிஞ்சி போனால் வந்து சன்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்னி பீன் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸே இல்லை. அது மாதிரி மிளகாலாம் பார்த்திங்கன்னா பெரி பெரி அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளோட நார்மல் காஞ்ச மிளகா, வரமல்லி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியில் செவ்வாய்க்கிழமை ஒரு இந்தியன் ஸ்டோர் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இந்தியன் ஸ்டோருமே வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ், அந்த கடையை கூட நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன். நம்ம நினச்சி போனது எதுவுமே இல்லை. அங்கே இருக்கிறத தான் நம்ம வாங்கிக்கணும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளில் நான் ஒரு வைல்டு மஷ்ரூம்னு ஒரு மஷ்ரூம் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மஷ்ரூமில் வந்து ஒரு சாலட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ப்ரெட் ஆம்லேட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பால் ஊற்றுனா அந்த கவுச்சி வாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது சுத்தமாகவே வராது. மஷ்ரூமை கொஞ்சோண்டு பட்டரில் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி டு ஈட் சாலட், அது நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். அந்த சாலட் பேக்கெட்டை நான் சண்டே வாங்கினேன். 3 நாள் ஆனதுனால கொஞ்சம் காய்கறியெல்லாம் சுருங்கிடுச்சு. அதனால் நான் அதையுமே சாட்டே பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் ஆம்லேட்டில் எக்ஸஸாக இருந்த பகுதிகளெல்லாம் கட் பண்ணி அதில் கொஞ்சம் ஆரிகனோ, மிக்சட் ஹர்ப்ஸ்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணிட்டேன். அப்புறம் கடையில் வாங்கின டோனட்டு இதுதான். வர வர ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்டெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் போல் இருக்குது. எதுக்குன்னா நம்மக்கிட்ட இங்கே பல்சஸ் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும் ஃபுட்டுன்ற நிலைமைக்கு இப்போ நான் இருக்கிறேன். சொல்லப்போனால் இந்தியா விட்டு வந்தது ரொம்ப ரொம்ப தப்புன்றதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு குட்டி பார்க் இருக்குது. என் பசங்க விளையாடுறதுக்கு நல்ல இடம் கிடச்சிருக்கு. வேர்ல்டுலே சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் 3ஆவது இடத்துல இருக்குது. ஸோ அந்த தைரியத்தில் தான் நாங்கள் இங்கே வந்தது. 10ஆவதுக்கு கிட்ஸ் எஜுகேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குமே, எப்படி தான் அவங்களும் வெளிநாட்டு அனுபவங்களை எல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க, ஒரு சேஞ்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ குழந்தைங்க சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக போயிடலாம். இதுவே அவங்க ஒன்ஸ் வந்து நல்ல பெரிய ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 8th 9thனா நம்மளால் கண்டிப்பாக வரவே முடியாது. ரொம்ப யோசிக்கணும். இப்போ ஒரு வருஷம் இருப்போம், பிடிக்கலன்னா நம்ம இந்தியா போயிடலாம் அப்படின்றது தான் எங்கள் பிளானு. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு பசங்க விளையாட கிளம்பிட்டாங்க. மணி 12 மணி இருக்கும். நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபில்லட்டு. இந்த ஃபில்லட்டுமே வந்து ஃப்ரோசன் ஃபுட்டு தான் இங்கே கிடைக்குது. நம்மளை மாதிரி கட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் போல் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ சிக்கனை நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, இந்த கரம் மசாலா வந்து நான் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினேன். மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் பெரி பெரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு போட்டு லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு அப்புறம் பெப்பர் தூளியும் போட்டு நல்லா இது ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இங்கே இந்தியன் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதுமே கஷ்டமாக இருக்குது. பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, மிஞ்சி போனால் கேரட் கிடைக்குது, கேபேஜ் கிடைக்குது, சவ் அப்புறம் பீன்ஸ் பார்த்தேன், அப்புறம் வந்து அவரைக்காய் பார்த்தேன். அவ்வளோதான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். முட்டைகோஸ் கூட நான் இன்னும் பார்க்கல. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பிரியாணி இலை
3 பிரியாணி இலை, அது கூட ஒரே ஒரு பட்டை துண்டு போட்டுட்டு வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 2 கேரட்டை ரவுண்டாக சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து காரம் பார்த்திங்கன்னா 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து பசங்க சாப்பிட்றது கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட வந்து நான் வந்து சிக்கன் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன். அந்த க்யூபுங்க எல்லா கடையிலையும் கிடைக்கும், நம்ம ஊர்லேயும் கிடைக்கும். மேகி, நார் அந்த பிராண்ட்லலாம் கிடைக்கும். அந்த க்யூப் ஒன்று சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கொதிக்க வச்சு சுடுதண்ணியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சாதம் ரெடி ஆகிடும். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்குங்க. நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை தண்ணி ஊற்றாமல் வேக வைக்க போகிறோம். மூடி வச்சாலே போதும், சிக்கன் நிறைய தண்ணி விடும். அப்படியே நம்ம வந்து தண்ணி வத்துற வரைக்கும் பெரட்டி விட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் பண்ணினேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, வேறு என்ன பண்ணணும்னு தெரியல. இதே மாதிரி கிட்டத்தட்ட சிமிலர் ரைஸை தான் வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டில் சர்வ் பண்ணாங்க டர்க்கிஷ் ஏர்வேல. அதை சாப்பிட்டுட்டு என் பசங்க அதே மாதிரி காம்போவில் வேணும் அப்படின்னாங்க. சேம் காம்போ, ரைஸ், சிக்கன் அண்ட் ஒரு கொண்டக்கடலை போட்ட ஒரு கிரேவி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சாலட் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேர்டு, அது கூட வந்து ஒரு டெசர்ட் கொடுத்தாங்க. அந்த காம்போ வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே பண்ணி தந்தாங்க. நான் டெசர்ட்லாம் பண்ணலை, என் இஷ்டத்துக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணி கொடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ஃப்ளேவர்டாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளைட்டில் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு பசங்க சொன்னாங்க. இப்போ வந்து குருமாவும் இல்லை தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதனால இது ஒரு சிம்பிள் ரெசிபி பண்ணேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 1/2 தக்காளி, அது கூட வந்து சால்சா டிப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் கெட்சப்புன்னு சொல்லிட்டு சால்சா டிப்பை தூக்கிட்டு வந்துட்டோம். அது பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை டேஸ்ட்டு. சரி, அதை காலி பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த ரெசிபிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, பெரி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த காம்போ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது. ஆனால் பயங்கர ஹாட்டாக இருக்குது இங்கே. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஊட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளேஸு. இங்கே வந்து மோஸ்ட்லி யார் வீட்லேயும் ஃபேன் கூட இருக்காது. பட் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியலன்ட்டு நாங்கள் வந்து 2 ஃபேன் வாங்கினோம். பசங்களுக்கு ஒன்று, எங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கனாவே தெரியும் அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. இப்போ வந்து லஞ்சை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் எந்த திங்ஸுமே வாங்கலை. வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் என்னென்ன திங்ஸ் கொடுத்தாங்களோ அதை மட்டும்தான் வச்சுருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் வாங்கிட்டு திருப்பி விற்றுட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியாத ஊரில். அதுக்காக இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஃபிக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் போர்ச்சுகீஸ் பீப்புள் தான், பட் ரொம்ப அன்பானவங்க. என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஃபிக் ஃப்ரூட் கொடுத்தாங்க, பசங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க போர்ச்சுகீஸில் தான் பேசுகிறாங்க. எனக்கு அவங்க கை காட்டுறதை வச்சு அதுதான் சொல்கிறாங்கன்னு புரியுது, பட் என்ன சொன்னாங்கன்றது தெரியாது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் வந்து ஃபிக்கு நான் சாப்பிட்றேன். இந்த தோசை கதைக்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தோசையை நான் சாப்பிட்டதே இல்லை. குழன்னு என்ன அரிசி கிடைக்குதுன்னே தெரியல. சரி, இட்லி அரிசி மாதிரி குண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அரைச்சாச்சு காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8:30 ஆகுது. பட் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஒரு வழியாக தோசை ஊற்றிட்டு இது நாள் வச்ச கொண்டக்கடலை புளிக்குழம்பு அதுதான் சாப்பிட்டோம். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை தான் சாப்பிட்டோம். இப்போது பாத்திரம் விளக்க வந்துட்டேன். மாவெல்லாம் வலித்து வச்சாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் டெய்லி தூங்குவேன். இந்தியாவில் இருக்கும்போதே சரி நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். இங்கேயும் இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். டிஷ்வாஷர்லாம் வந்து வாங்கிக்கலான்னு ஒரு பிளானில் வந்தோம். பட் கண்ட்ரி பிடிக்கல, நம்ம கிளம்பிடலான்னா நம்ம விற்கிறது கஷ்டன்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்
கையில் தான் வாஷ் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ வாஷிங் மிஷின் கூட துணி துவைக்கிறது எல்லாமே வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே இருக்குது வாஷிங் மிஷின் போடுறது. அதனால் நான் வாஷிங் மிஷினும் வாங்க போகிறது இல்லை, இருக்கிறத வச்சே சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நான் வந்து இந்த வீட்டோட ஹோம் டூர் போடுறேன். வெளிநாட்டில் வீடு எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். ரொம்ப அழகான ஊர், அழகான மக்கள். கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் இல்லை ஒரு 10 நாளில் சேஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நான் எப்போவுமே பாத்திரம் விளக்கும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே தான் விளக்குவேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு எடுக்க வேண்டியதுதான் வேலை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.